राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं सद्गुरुस्वामिनः वदतु वदतु वाणी राम रामेति नित्यं जयतु जयतु चित्तं रामपादारविन्दं नमतु नमतु देहं सन्ततं रामचन्द्रं न भवतु मम पापं जन्म जन्मान्तरेषु कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं दीर्घबाहुमरविन्दलोचनं दीनवत्सलमनाथरक्षकं दीक्षितं सकललोकरक्षणे दैवतं दशरथात्मजं भजे कोदण्डमण्डितकराति कमलायताक्षाति मार्ताण्डवंशतिलकाति मनुजेन्द्रवेषाति सीतामुखाब्जमधुपाति सकलाभिरामाति रामात् परं किमपि तत्त्वमहं न जाने सकृत्प्रणतरक्षायां साक्षी यस्य विभीषणः सापराधप्रतीकारः श्रीरामो गतिर्मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् ஒரு மனுஷன் மனுஷனாக எப்படி வாழணுங்கிற அந்த தர்மத்தை எடுத்து காட்ட வந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். மர்த்தியாவதாரஸ்துவ மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு சுகாச்சாரியாலும் பாகவதத்தில் சொல்றா. மனுஷன் மனுஷனாக இருக்கணும், மனுஷனுக்கான பண்புகள். பாக்கி ஜீவராசிகள்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த நாய் ரொம்ப சாதுவான நாய், இந்த பூனை ரொம்ப சமத்தான பூனை அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது விபரீதமாக தான் இருக்கு. அது ஒன்றும் அவ்வளவு தூரம் பூர்ணமாக இருக்காது. அந்தந்த மிருகங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கு, அதோட கூட அது பிரகாசிக்கிற. ஆனால் மனுஷன் அப்படிங்கிறவன் அவனுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அதுதான் 12 அத்தியாயங்கள்ல மனுஷ வர்க்கத்தை உண்டாக்கினதானே மனுங்கிறவர் ஸ்மிருதியாக எழுதினார். 12 அத்தியாயங்கள் எழுதி லோகத்துக்கு கொடுத்தா. ஒரு வர்க்கத்தை நான் படைச்சுட்டேன், ஏதோ ஆடு மாடு மாதிரி இருந்துட்டு போயிடக்கூடாது. காக்காய்க்கு அமாவாசை தெரியுமா, நாய்க்கு ஏகாதசி தெரியுமா?
ஒரு கிரகணம் தெரியுமா, உண்டா இல்லையான்னு தெரியுமா? நமக்கும் ஒன்றும் தெரியாம இருந்தோமானால் அப்புறம் காக்காய்க்கும் பாக்கி ஜீவராசிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? தெரிஞ்சுக்கணும். வேண்டாதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேகப்படுறான். வேணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லி காமிக்க வந்த அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை ராமன் நடத்தி நமக்கும் பாடமாக கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த குணங்களெல்லாம் வால்மீகி இப்போ மேலே சொல்ல போகிறோமே, இந்த அயோத்தியா காண்டம் முதல் 2 சர்க்கங்களில் நூற்றுக்கணக்கான குணங்களாக ராமகுணங்களை வர்ணிக்கிறார். ராமாயண ஆரம்பமே குணத்தை சொல்லிதான் வால்மீகி நாரதரை பார்த்து 16 குணங்களோட ஒரு மனுஷன் உண்டான்னு தான் கேட்கிறார். ஆனா இங்க அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சதும் நூற்றுக்கணக்கான குணங்கள் வால்மீகி வாக்காலேயே சொல்றார். நாரதருடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும் பிரம்மாவோட பிரசாதத்தாலேயும் இந்த ராமாயணம் முழுக்க அவருக்கு பிரத்யட்சமாக தெரிய அந்த ராமகுணங்களை பார்த்துட்டே பாடுறார். இந்த காட்சிகள்லாம் அவருக்கு கண் முன்னாடி தெரியறது. 12வது வயசுல ஸ்ரீராமன் சீதையை பாணிகிரகணம் பண்ணிண்டார். அப்புறம் அயோத்தியில 12 வருஷ காலங்கள் சௌக்கியமாக இருந்தார். சரையு கரையிலே அயோத்தியில. பிரியாது சீதா ராமஸ்யே தாரா பித்ருகிருதா இதி, சீதையோடு சந்தோஷமாக இருந்தார்னு இதோட பாலகாண்டம் முடியர். எதேச்சியாக பரதனுடைய மாமா யுதாஜித்து அப்படிங்கிறவர் வந்தார். கல்யாணத்துக்கு கரெக்டாக சேர்ந்தார். 3 பட்டமகிழ்ச்சிகள் தசரதருக்கு இருந்த பொழுதிலும் கைகேயி சகோதரன் தான் ஒரே மச்சின. மாமா இல்லாத கல்யாணம் பண்ணுவாளா? இந்த காலங்களில் இதெல்லாம் பாப்பா. எதேச்சியா யுதாஜித்து சேர்ந்தார். மிதிலேலேருந்து லக்ன பத்திரிகையை விஸ்வாமித்தரும் ஜனகருமாக அமைச்சு வைக்க கிளம்ப வேண்டியதுதான். வந்துருங்கோன்னு அவ சொல்ல, அடாடா காணுமே, நம்ம சொல்லி அனுப்புறதுக்கு இங்கேருந்து கேகே தேசத்துக்கு போனோம்னா 7 நாள் ஆகும், வரத்துக்கு 7 நாள் ஆகும். அவ 4 நட்சத்திரம் பார்த்து கிளம்பி வர எப்படி 1 மாதம் ஆயிடுமே, நாளைக்கு விவாகம்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதே யுதாஜித்து எதேச்சியா வந்தார். ரொம்ப சந்தோஷம் தசரதருக்கு. என்னப்பா என்ன விஷயம்னார். இது மாதிரி தாத்தா அஸ்வபதி பரதனை கொஞ்ச நாள் அழிச்சுன்னு வர சொன்னார். வித்யாபியாசங்கள்லாம் ஆயிடுத்து. கொஞ்ச நாளைக்கு நம்ம கிரகத்தில் பேரன் இருக்கட்டோம்னா ஆசைப்படுறார், அழிச்சுன்னு வர சொன்னார்னு சொல்ல, நானே இப்போ கல்யாணத்துக்கு தான் போயின்னு இருக்கேன். ராமனோட விவாகம், நீனும் வந்தையே வா, அப்புறம் பேசிக்கலாம்னு தேரில் போட்டு அழிச்சுன்னு விட்டார் அவரையும் யுதாஜித்தையும். கல்யாணங்கள்லாம் முடிஞ்சுது, கிரகப்பிரவேசங்கள்லாம் ஆச்சு. 15 நாள் ஆயிடுத்து. அயோத்தியில யுதாஜித்தும் இருந்துன்னு இருக்கா. இப்போவாது கேளுங்கோ நான் எதற்காக வந்தேன்னு யுதாஜித்து சொல்றா. இப்போவாது கேளுங்கோ என்னன்னா, இது மாதிரி தாத்தா கைகேயியோட பிதா அஸ்வபதி பரதனை அழிச்சு வர சொன்னால் சரி அமுச்சு வைக்கிறீங்களா? அதுக்காக தான் நான் வந்தேன். அந்த இடத்துல கல்யாணமும் வந்தது, கலந்துக்க கிடைச்சது. இப்போ தம்பதிகளாகவும் இருக்கால். தாத்தா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். பரதனை உபாசனத்தோடு கூட அமுச்சு வைக்கணும்னு சொல்லி அந்த கதையோடு ஆரம்பிக்கிறது இந்த அயோத்தியா காண்டம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ. அயோத்தியா காண்டம் முதல் ஸ்லோகம். மாதுலகுலம், மாதுலர்னா மாமா, மாதாமகர் அப்படின்னா தாத்தா. மாமா அழிச்சுன்னு போறார். அவரோட கூட மாமன் வீட்டுக்கு போறார் பரதர். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா. பழைய கிரந்த பாடத்துல ததானகான்னு இருக்கு. இப்போ உள்ள புஸ்தகங்கள்ல பெரும்பாலும் இப்போ ராமாயண புஸ்தகங்கள்ல பரதேன மகாத்மனான்னு இருக்கு. பிராச்சீனமான கிரந்த பாடத்துல ததானகான்னு இருக்கு. அகம்னா பாபம், அனகா அப்படின்னா பாபமே இல்லாதவர். இங்க பாபமே இல்லாதவர்னு பரதனை சொல்றதுக்கு இங்க என்ன பிரசம்சை? மாமாத்துக்கு கிளம்பி போற பரதனை மகாத்மான்னு சொன்னாலாவது ஏதோ ஒரு குணத்தை சொல்றதா ஆகும். பாபமே இல்லாதவர்னு சொல்ல என்ன காரணம்? பிராச்சீன பாடத்துல இப்படி சொல்லியிருக்காளே, என்ன காரணம்னு வியாக்கியானத்தை பார்த்தோமானால், மேல நடக்க போற கைகேயி பண்ற விஷமங்களுக்கும் பரதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத முதல் ஸ்லோகத்திலேயே அயோத்தியா காண்டத்துல வைக்கிறார். பெரும்பாலும் அம்மாக்கள் தானா எதுவும் செய்ய மாட்டார்.
குழந்தை ஏதாவது ஆசைப்பட்டுதானால் கண்மூடித்தனமா அதை எப்படியானு நடத்தணும்னு தான் வேகப்படுவாள். அப்பாட்ட அதற்கு பிடிவாதம் பண்ணுவாள். மாத்ருபாவம். அந்த ரீதியில கைகை இப்ப பிடிவாதம் பண்ணி ராஜ்யத்தை கேட்கிறாளானால் யாராவது ரெண்டு உத்தர் நினைக்கலாம் பரதன் தான் கேட்க சொல்லியிருக்கான், பரதனோட ஆசைக்கு தான் கைகை கேட்டால்னு சொல்லிட போறாளேன்னு வால்மீகிக்கு கவலையா. இந்த மேல நடக்க போற இந்த விபரீதத்துக்கும் எங்க மகாத்மா பரதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் பரம ராமபக்தன்கிறதுக்காக முதல் ஸ்லோகத்திலேயே வால்மீகி ததானகா அப்படிங்கிறார். ஒரு பாபமும் அறியாதவன் அப்படிங்கிறார். வரப்போறத சூச்சிப்பிக்க பரதே ந ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. சத்ருக்னா நித்திய சத்ருக்னா. இந்த ஒரு இடம், ஒரு இடங்கள் தான் சத்ருக்னனை பத்தினதான கதையே. வேற கதையே இல்லை ராமாயணம் முழுக்க. லக்ஷ்மணனுடைய பிரபாவங்கள் அனந்தமா சொல்லப்பட்டிருக்கு, பரதாழ்வானுடைய பிரபாவங்கள் அனந்தமா சொல்லப்பட்டிருக்கு. சத்ருக்னனை பத்தி ரொம்ப கதை இல்லையே, ஏன்னால் அவர் மகாஜானி. அவர் லோகாயதமா இருக்கிறவாளுக்கு தானே இங்க போனார் அங்க போனார், இதை பண்ணார் அதை பண்ணார், அவளை பார்த்தால் இவாளை பார்த்தால் இதை பண்ணணும்னு சங்கல்பிச்சா. சங்கல்பங்கள்லாம் ஒரு அளவு உள்ள பரியந்தம் தானே. ஒரு ஞான பூர்த்தி வந்து கொடுத்தானால் அப்புறம் நிறகுடத்துல ஒன்றும் சத்தம் இல்லை, தழும்பவும் தழும்பார். அதுபோலயா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா. ஆனா இங்க சொல்றதே நித்திய சத்ருக்னா அப்படிங்கிறாலே நித்தியம் சத்ருக்களை ஜெயிப்பார்னா, சத்ருக்னனுக்கு அப்ப நிறைய சத்ருக்களோ அடிக்கடி அவளோட சண்டை போட்டு நித்தியம் ஜெயிக்கிறார்னு அர்த்தம். ஒன்னால் சத்ருக்கள்ங்கிறது வெளியில இருக்கிற சத்ருக்கள் சில பேருக்கு. அதுலேயும் வேதம் போய் ஸ்ரௌத காண்டத்துல போய் சொல்றது, சத்ருக்கள்னு இருந்தா கூட 4-5 பேருக்கு மேலே வச்சுக்காதே அப்படிங்கிறது. இஷ்டி பிரகரணத்துல போய் 4-5 சத்ருக்கள், அதுக்கு மேலே சத்ருக்கள் இருக்க வேண்டாம். சத்ருபாவம் வளர்ந்துட்டே போச்சானால் அப்புறம் குணம் குறைஞ்சுட்டே இருக்கு. சத்ருவை நினைக்க நினைக்க அவன் பண்ண தப்பு காரியங்கள், அவன் பண்றது இதே நினைவா போயிடும். அப்புறம் அவன் நினைவா போயிடும். பகவான் நினைக்கிறதுக்கோ கர்மகாண்டத்துக்கோ டைம் இருக்காது. அதனால யோஸ்மான் வேஷ்டி எஞ்சவயன் துஷ்மஹா அப்படின்னு இஷ்டி பிரகரணத்துல ஒரு பிரார்த்தனை. என்னை யாரெல்லாம் துவேஷிக்கிறாளோ அவள்லாம் அக்னே உனக்கு துவேஷி அப்படின்னு. அது 5 ஆகுதி, 1 2 3 4. ஒரு சத்ரு இருக்கிறவனுக்கு நீ தான் சத்ரு, 2 இருக்கிறவனுக்கும் நீ தான் வந்து பார்த்துக்கணும். 3 சத்ரு இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், 4 சத்ரு இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். 5வது சத்ரு அப்படின்னு ஒரு பிரகரணம் வரத்தே, உத்தேச தியாகம் வரத்தே 5 சத்ரு இருக்கவே கூடாது அப்படின்னு வேதம் போய் முடிக்கிறது. இந்த கர்மகாண்டம் அது கூட ஒரு அழகு. ஞானத்துல தானே போய் பரியவசானம். 4-5 சத்ருக்களுக்கு மேலே சத்ருக்களை வளர்க்க கூடாது. சத்ருபாவம்ங்கிறது அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கிறதுனால தானே வளர்றது. திரியும் இருந்து எண்ணெயும் இருக்கிறதே தானே சேர்ந்து தானே எரியறது. தனியா எண்ணெய் எரியாது, தனியா திரி எரிய முடியாது. ரொம்ப நாள் ரெண்டும் சேர்றதே ஜோரா எரியறது. அதுல சேர விடாத பார்த்துக்க. ரொம்ப சத்ருபாவத்தையும் வளர்க்காது. எல்லாத்துக்கும் மேல உள்ளுக்குள்ள ஒரு 6 சத்ருக்கள் இருக்காலாம், அவளை நித்தியம் ஜெயிக்கிறவரான் சத்ருக்னன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அப்படின்னு 6 சத்ருக்கள் உள்ள இருக்கா. தஸ்யூன் புராஷன் விஜித்ய லும்பதா மன்யம் தயே கே ஸ்வஜிதா திசோதசா. பிரகலாத சுவாமி சொல்றாள், அப்பா ஹிரண்யகசிபு பார்த்து சொல்றார் சபையில, உலகத்தை முழுக்க ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன்னு டாம் போட்டுண்டான், வேரி கொட்டின்டான். ஆனா ஒரு 6 சத்ருக்கள் அவன் வீட்டுக்குள்ளேயே பூந்து இருக்கால், அவனுக்கு தெரியல. இவன் வீட்டுக்குள்ளேயே 6 திருடர்கள் இருக்கால், அவளை இவன் ஜெயிக்கல, வெளியில போய் 10 திக்கிலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். தஸ்யூன் புராஷன் விஜித்ய லும்பதா. 10 திக்கும் ஜெயிச்சு போறாதப்பா, தன் வீட்டுல இருக்கிற சத்ருக்களை ஜெயிக்கணும். மன்யம் தயே கே ஸ்வஜிதா திசோதசா. 10 திக்க ஜெயிச்சதுனால ஒருத்தன் ஜெயிச்சவன் ஆயிட மாட்டான். தன் வீட்டில் இருக்கிற இந்த 6 தஸ்யுக்கள்னா திருடர்கள், 6 திருடர்கள் இவாளை ஜெயிக்க. அவளை ஜெயிச்சாதான் அவன் வந்து உண்மையான ஜெயிச்சவனாக ஆவான், சந்தோஷப்பட்டுக்கலாம்னு பிரகலாதன் சொல்றான். இந்த 6 திருடன் தான் காமக்ரோதாதிக. பகவானை மறக்க பண்றதோன்னு ஒரு விஷயத்தை நினைச்சோமானால் விஷயான் தியாயதச்சித்தம் விஷயேஷு விஷஜ்ஜதேன்னு. காமத்துல மனசு ஈடுபட்டது, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சதுன்னா அந்த நாள் பகவானை மறக்கும்.
யாராவது ஒரு சத்ருக்களை நினைச்சோமானால் அவ என்ன பண்ணினால்னு அதே நினைக்கிறப்பாரு, யாரையா கண்டா அதை பற்றியே பேசுகிறோம். எல்லாம் எதற்கு ஆறுது? பகவானை மறக்கிறதுக்கு கேதுவாக ஆறது. ஒரு சாஸ்திரநாமம் சொல்ல முடியல, ஒரு நாமா சொல்லலை, ஒரு நல்ல காரியம் பண்ணாத பொழுதெல்லாம் வீணா போகிறது. இதை யாரா இருந்தாலும் சத்ருக்கள் தான். பகவானை நினைக்கிறதுக்கு இடையூறா இருக்கிற எல்லாமே சத்ருக்கள் தான். அதுதான் பிரகலாத சுவாமி சொல்றாள், 6 சத்ருக்களப்பா பகவானை மறக்க பண்ணிட்டு இருக்காள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு இந்த 6 சத்ருக்களை ஜெயிக்கணுங்கிறார். இந்த 6ஐயும் ஜெயிச்சவரான் நித்தியம் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சா கூட தோத்தவன் தான், ஜெயிச்சுட்டே இருக்காள். அதனால சத்ருக்னா நித்திய சத்ருக்னா, நித்தியம் சத்ருக்களை ஜெயிச்சுன்னு இருக்கா. காமாதிகள் வராத, ராகாதிகள் இல்லாத பார்த்துட்டு இருக்கா. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. பரதனுக்கு எப்போதும் பிரீத்தி செய்யறவராக அவரும் கூட சென்றார் அப்படின்னு முதல் ஸ்லோகம் அயோத்தியா காண்டம். பரதனுக்கு தான் மாமா தாத்தா கிரகம், சத்ருக்னனுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பரதனோட சம்பந்தத்தை கொண்டு வேணா அவளோட சம்பந்தம் இருக்கலாம். போறார், எப்போ வருவாள்னு தெரியாது திரும்பி. ஆனாலும் சத்ருக்னு ஏன் போனார்னால் பரதன் கூப்பிட்டாரா, அழைச்சாரா. இப்படி ராமன் லக்ஷ்மணனை விட்டு ஒரு நிமிஷம் இருக்கிறது இல்லையோ, அதுபோல பரதனும் சத்ருக்னனை விட்டு ஒரு நிமிஷம் இருக்கிறது இல்லையா. ராமனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பக்தன் லக்ஷ்மண சுவாமி. பரம பாகவதரான பரதனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சாது சத்ருக்னன் பாகவதர். பாகவதாளுக்கு கைங்கரியமே நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு இருக்கிறது ஒரு வித பக்தி. பகவத் பிரசாதத்துக்கு பகவானுக்குன்னு ஈடுபடுறதுங்கிறது ஒரு வித உபாசனை. பரதனையே அனுவர்த்திச்சு இருக்கார் சத்ருக்னன். எல்லாருமே ராமபக்தால் தான். லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் எல்லாரும் ராமபக்தால் தான். இன்னும் சொல்ல போனா ராமனிஷ்டர் சத்ருக்னன். ராமனை விட ராமநாமத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவர். ராமநாமத்தை அனவரதமும் ஜெபிச்சுன்னு இருக்கிறவர் சத்ருக்னன். பரதன் கூப்பிடுறாராம், சத்ருக்னா நீனும் வந்துரு, எங்க மாமா கூப்பிடுறார், எனக்கு தனியா அங்க போய் நான் என்ன பண்ணுவேன், யாரோட ஒட்டும் என் மனசு. அயோத்தியில இருந்து ராமண்ணாவோட இருந்து ஆனந்தமா இங்க ராமகுணங்களை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு கேகே தேசம் போயிட்டா அது நஷ்டமா போயிடும். அங்க போய் நான் யார்கிட்ட பேசுவேன் ராமண்ணாவை பத்தி. நீ என்னோட கூட வந்தையானால் ஆனந்தமா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். ராமண்ணாவோட குணங்களோ பேசி முடியாது. ஒன்றும் ராமனோட இருக்கணும், இல்லை ராமனை பத்தி பேசின்னு இருக்காள். இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தேன், ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம், ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன அர்த்தம்னால் ராமனோட இருக்கோம். அயோத்தியில போய் இருக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, ராமநாமத்தை சொல்றது, ராம கதையை சொல்றது, ராமாயணம் கேட்கறது, இதெல்லாம் என்னன்னால் ராமனோடையே இருக்கா போல. பகவத் குணம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை, அவன் நாமம் வேற இல்லை, அவன் வேற இல்லை. நாமி நாம்னோர் அபேததா அப்படின்னு போதேந்திர சுவாமிகள், நீ ராமா ராமா ராமான்னு சொல்லு, ராமன் உன்னோட தான் இருக்கான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்கார். சத்ருகுணா நீ என்னோட கூட வந்தேயானால் ராமண்ணாவை பத்தி நம்ம பேசின்னு இருக்கலாம் அப்படின்னு பரதன் ரொம்ப இஷ்டப்பட்டு கூப்பிட்டதுனால சத்ருக்னனும் தன் பத்னியோட கூட பரதனோட போய் சேர்ந்தார். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. இதுல கச்சதாம் அப்படின்னு முதல் பதம் அயோத்தியா காண்டம். வால்மீகிட்ட பதஸ்வாரஸ்யம் ஸ்ரீமத் ராமாயணம். பாவத்துக்கு முக்கியம் பாகவதம், பதத்துல சுவாரஸ்யம் ராமாயணம். கச்சதாம் அப்படின்னு இந்த காண்டத்தினுடைய முதல் பதம் ஆரம்பிக்கிறதுனால என்ன சொல்றது இந்த பதம்னால் சென்றார்கள், சென்றார் அப்படின்னு சொன்னதுலேருந்து பல சென்றார்கள் இந்த காண்டத்துல சொல்லப்படுறதுன்னு தெரியுது. கச்சதாம்ங்கிறது ஏதோ பரதன் போனார் கைகே தேசத்துக்குங்கிறது ஒண்டி இல்லை. ராமன் வனவாசம் போனார், ராமனோட லக்ஷ்மணனும் கூட போனார். ராமன் போன பிரிவில் தசரதனும் சொர்க்கலோகத்துக்கு போனார். திரும்பி கேகே தேசத்திலேருந்து வந்த பரதனும் சித்திரகூட்டம் நோக்கி ராமண்ணாவை நோக்கி ஓடினார். கச்சதாம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டம் முழுக்கைக்கும் இந்த பதம் பல இடங்களோடு கூட பொருந்துறதாக இருக்கு. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா. அப்படி பரதன் சத்ருக்னோட போனதும் இங்க ராமன் ரொம்ப பிரீத்தியோடு கூட அப்பாவுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். சஹிதேவை ருதீர்ணஸ்யே ராவணஸ்ய வதார்த்திபிஹி
அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதன ராமோ ரதிகரஹ் பிதுஹு. அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்தார். கௌசல்யக்கும் பரமானந்தத்தை கொடுத்துட்டு இருந்தார். கௌசல்யாசு சுபே தேனே புத்திரேன அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா சது நித்யம் பிரசாந்தாத்மா. இதுலேருந்து ராமனோட குணத்தை சொல்றார். 25வது வயசு ராமனுக்கு பிறந்திருக்கு. ராமன் எப்படி இருப்பாள்னால் எப்பொழுதும் சாந்தமாக இருப்பாளா, பரபரன்னு இருக்க மாட்டார். சது நித்யம் பிரசாந்தாத்மா, சமாதானமா இருக்கிறவன் தான் பெரிய காரியங்களை ஆலோசிக்க முடியும், செய்ய முடியும். ரொம்ப பரபரப்பா இருக்கிறவன் இந்திரியங்களை வேஸ்ட் பண்ணிவிடுவார். மனசும் சித்த ஐக்காகிரியம் ஏற்படாது. மகான்கள் எல்லாம் பார்த்தோமானா எப்படி இருக்கா, சமாதானமா இருக்கா. அவகிட்ட போனாலே 5-10 நிமிஷத்துல நம்ம இந்திரியங்கள் இல்லாமல் ஒடுங்கிறது, மனசும் சமாதானத்தை அடையும். அவள் சமாதிக்கு அதுக்கு தான் அடிக்கடி போகிறோம். அவள் இருந்தாலும் அவளை நேர போய் தரிசனம் பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம். போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதிங்கிறானே, அதில் என்ன காரணங்கள் இருக்குன்னால் அந்த மகத்துவமும் ஒரு காரணம். அங்கே போனதும் செத்த நாள் மனசு கட்டுப்படுறதா, அதுலேயே ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது. மனசு கோயில் போட்டு இருந்தால் நிம்மதியாக இருக்குங்கிறால என்ன காரணம்? மனசு ஒருமைப்படுறது. பெருமாளை பார்க்குறதுக்கு, உற்சவத்தை பார்க்குறதே, தாயாரை பார்க்குறதையும் சந்தோஷம் இப்போ எங்கே இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம மனசை எவ்வளோக்கு எவ்வளோ வசமாக்கிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சுவாதீனப்படுத்திக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சித்த சமாதானமாக இருக்குமோ, அப்புறம் அவனுக்கு கோவிலே தேவையில்லை. கோயிலுக்கு அடிக்கடி போகணும், பெருமாளை பார்க்கணும், எல்லாம் சித்த ஐக்காகிரியத்துக்கு தானே, பகவானிடத்தில் மனசை வைக்கிறதுக்கு தானே. அதை வச்சு பழகினவனுக்கு எங்கே போகணும், எந்த க்ஷேத்திரம் போகணும், எந்த தீர்த்தம் போகணும்? அவன் இருக்கிற இடத்துலையே சகங்கா சகயா சேதுஹு சகாஷி சச்ச புஷ்கரம் அப்படின்னு விட்டார். நாம சித்தாந்தத்தில் போய் போதேந்திர சுவாமிகள் அவன் இருக்கிற இடம் தான்டா காசி, அவன் இருக்கிற இடம் தான் கயை, அவன் இருக்கிற இடம் தான் புஷ்கர், அவன் இருக்கிற இடம் தான் கங்கை ஓடுற இடம். சகங்கா சகயா, அதுதான் கயா க்ஷேத்திரம், அதுதான் சேது, ராமசேது. சகங்கா சகயா சேதுஹு சகாஷி சச்ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததேயஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம் அப்படிங்கிறார் போதேந்திர சுவாமிகள். ராமா ராமா ராமான்னு சித்த சமாதானத்தோடு ராமனிடத்தில் மனசு வச்சவன் இருக்கானே, அவன் இருக்கிற இடம் தான் காசி, அவன் இருக்கிற இடம் தான் கயா க்ஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். சது நித்யம் பிரசாந்தாத்மா, எப்போதும் பிரசாந்தமாக இருப்பார் ராமன். யாரிடத்திலையும் இனிமையாக தான் பேசுவாராம், கடுமையாக பேச மாட்டாராம். மிருது பூர்வம் பிரபாஷத்தே, யாராவது கடுஞ்சொல் சொன்னாலும் பதில் சொல்றது இல்லையா. உச்சியமானோபி பருஷம், பருஷ்யமா பேசுறதுன்னு கடுமையா மனசை நோகடிக்கிறா போல பேச. உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே, அவளுக்கு உத்தரம் பதில் சொல்றது இல்லை. கதஞ்சிதுபகாரேணே கிருதே நைகேன துஷ்யதி நஸ்மரப்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தய புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதஹ வீரியவான்ன ச வீரியேனே மஹதாஸ்வேன விஸ்மிதஹ ஆயகர்மன்யுபாயஜ்ஞஹ சந்திருஷ்டவ்யய கர்மவித் உத்தரோத்தர யுக்தீனாம் வக்தா வாசஸ்பதிர்யதா ந சாபமம் தா பூதானாம் ந ச காலவசானுகஹ தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி. பல குணங்களை வால்மீகி சொல்லி அவர் எப்போதும் புத்திமானாக இருக்கார். புத்திமானே மதுராபாஷி, இனிமையாக பேசுறார், முன்கொண்டு பேசுறார். யாராவது பேசுறோம்னு கிட்ட வந்தாலானா இவர் முன்னாடி போய் பேசுறார். அவ பேசட்டும் 2 வார்த்தை, அப்புறம் தான் பேசுறதுன்னு நினைக்கல. பூர்வபாஷி, இனிமையா பேசுறார். பிரியம்பதஹா வீரியவான் நச்ச வீரியேன, மகாவீரம் பராக்கிரமம் உடையவர், ஆனாலும் மகான்கள் முன்னாடி அடக்கமாக இருக்கார். மகதாஸ்வேன விஸ்மிதா, ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணினாலும் அதை மறக்கிறது இல்லை. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி, ஒன்று பண்ணட்டும் பண்றேன்னு சொன்னா கூட அதை மறக்கிறது இல்லையா. கதஞ்சித் உபகாரேன, கதஞ்சித்துன்னா ஏன் இப்படி சொல்றார் வால்மீகி? ஏதேனும் எப்போதாவதுன்னு சொல்ல காரணம் என்னென்னால், சக்கரவர்த்தி திருமகனுக்கு யார் போய் என்ன உபகாரம் பண்ணிட முடியும்? ஏதானு பண்ண நேர்ந்தா கூட கதஞ்சித் உபகாரம் வாயால தான் கேட்க முடியும்.
சக்கரவர்த்தி திருமகனுக்கு அவர் கண்ணசைச்சா எல்லாம் நடக்கும். யாரும் போய் உபகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பண்ணட்டுமான்னு கேட்டிருந்தா கூட பண்ணா போல சுவாமி நினைக்கிறதா, அதை மறக்கிறதே இல்லையா. அவாலே 100 இடைஞ்சல் நேர பண்றது, உபகாரம் தான் முடியாதே தவிர இடைஞ்சல் ஈஸியாக பண்ண முடியும். நஸ்மரதி அபகார அணம் சதமபி, அவளே 100 இடைஞ்சல் பண்ணாலும் நேரடியாக பண்ணாலும் அதை மனசில் வச்சுக்கிறது இல்லையா. சதமபி ஆத்மவத்தையா ஷீலவிருத்தைர் ஞானவிருத்தைஹி வயோ விருத்தைஷ்ச சஜ்ஜனைஹி கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யாம் தரேஷ்வபி. பேகேஜ் அப்படிங்கிறா. இன்னைக்கெல்லாம் கூட இங்கிலீஷில் இன்னைக்கு அவள் அதை பண்ணாலே இதை பண்ணாலேன்னு இதையே தூக்கிண்டு அலையாத அப்படிங்கிறா. மனசில் வச்சுட்டு இதையே அன்றைக்கி அதை பண்ணாலே இதை பண்ணாலேன்னு அவள் கூட மறந்து போயிருப்பாள். இவன் நினச்சிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகிறது? ஆறாத ஒரு ரணம் மனசில் இருந்துட்டே இருக்க போகிறது. இந்த நாளைக்கு பகவானை நினைக்க போகிறது இல்லை. சஹஸ்ரநாமம் சொன்னாலும் மனசு உருவப்பட போகிறது இல்லை. கோயிலுக்கு போனாலும் உருவப்பட போகிறது இல்லை. இவன் அழுக்காகிறது தான் மிச்சமாகிறது. பண்ணவாள் சௌரியமாக இருக்கா, அவள் நினைக்கிறது கூட இல்லை, தான் இடைஞ்ச பண்ணினோம் கூட நினைக்கிறல. ஆனால் அவள் பண்ணாலேன்னு நினைக்கிறதுனால இவன் மனசு தான் அழுக்கா போகிறது. அதனால பகவான் அதை பெருசுப்படுத்துறது இல்லை. மனுஷால்னா அப்படி தானே இருப்பார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், தோஷமுடையவன் தான் ஜீவன். தோஷமே இல்லாத வஸ்து பரமாத்மா உண்டிதான். அவன்தான் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படிங்கிறது கீதை. யார்கிட்ட இல்லை தோஷம்? எல்லாரும் தோஷத்தோடு இருந்தால் தான் ஜீவன். ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். பெரிய மகானா இருப்பார், மகாபுருஷராக இருப்பார், அவர்கிட்ட ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. புறம் பேசுவார், ஏதோ ஒரு சின்ன தோஷம் இருக்கு. இருந்தால் தான் பூமியில் கால் பட்டு இருக்கு. அதனால தான் மனுஷனாக இருக்கார். அந்த தோஷம் கூட இல்லாத போயிட்டார், ஆனால் தெய்வமாக ஆயிடுவார். ஏதோ ஒரு தோஷம், அது சின்னது பெருசுங்கிறது பொறுத்து இருக்கு. நிறைய நல்ல குணங்களும் ஏதோ கிஞ்சிது 1-2 தோஷ குணங்களும் இருக்கிறவாளை தான் மகாபுருஷால்னு சொல்கிறோம். ரொம்ப கெட்ட குணங்கள் இருந்து நல்லதே குறைச்சலாக இருக்கிறவாளே அயோக்கியன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் முடியும் லோகத்தில். சுத்தாத்மா 100% பர்ஃபெக்ட்னு யாரையும் சொல்ல முடியாது, 100% ரோகுன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஷீலவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி வயோ விருத்தைஷ்ச. அப்போ தோஷத்தையே பார்த்துட்டு இருந்தோமானா லோகத்தில் அவா இப்படி இவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா? அப்படிதானே இருக்கு லோகம். முள்ளுன்னா குத்தத்தான் குத்தும், எறும்புனா கடிக்கத்தான் கடிக்கும்னு இந்த தோஷங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எறும்பு கடிக்கிறதே என்ன, எறும்புனா கடிக்கத்தான் கடிக்கும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்க வேண்டாமா? கொசுன்னா கடிக்கத்தான் கடிக்கும். என்ன இப்படி கொசு கடிக்கிறதே அப்படின்னா வேற என்ன பண்ணணும்? கொசு வேற என்ன தெரியும்? அதுக்கு கடிக்கத்தான் தெரியும். அதுக்கு அவ்வளவுதான். கழுதை என்ன கத்ததான் தெரியும், நாய்னா கொலைக்குதான் தெரியும். அதுக்கு அதுன்னு சின்ன வயசுலயே பாடத்தில் படிக்க இல்லையா? காக்கை கரையும். ஒன்னொன்னும் இது குணங்கள், இதுக்கு இது 1-2 குணங்கள் தான், அதுதான் திருப்பி செய்யும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தோஷத்தானே லோகத்தை விட்டுட்டு பகவான் நினைக்க, தோஷமான அவனை நினைக்க தான் நம்மளும் சுத்தமாகும், நம்மளும் பரிசுத்தமாகும், நமக்கும் க்ஷேமம், நம்மளை சேர்ந்தவர்களுக்கும் க்ஷேமம். ஷீலவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி வயோ விருத்தைஷ்ச. நல்லவர்களோடையே எப்போதும் இருப்பாலாம் பகவான். ரெண்டும் தானே இருக்கு லோகத்துல. சத் சங்கமும் இருக்கு, துஸ்சங்கமும் இருக்கு. எப்பொழுதும் நல்லதுலயே இருந்தோமானால் கெடுதலை நினைக்க கூட நேரம் இருக்காது. என்ன இவ்வளவு பண்றாலே உங்களுக்கு தெரியலையேன்னா, எனக்கு ராமாயண பாராயணம் இருக்கே, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், ராமாயணம் படிக்கணும், நவாகமம் நடத்தணும், லட்சார்ச்சனை வந்துட்டே இருக்கு. அதை பற்றி யோசிக்கிறதா? இல்லை இதையும் லோகத்தில் வெறுமனை இருக்கிறவா எதையானு யோசிச்சுட்டு இருக்கலாம். நல்ல காரியத்தில் இருக்கிறவாள் அதை தானே யோசிக்க முடியும். அப்போ தானே அதை நன்னா செய்ய முடியும். தோஷத்தையே நினச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது நமக்கு அர்த்ததமாக ஆக்காது. ஜென்மாவை பயனாக்கிக்கணுமானால் பகவத் விஷயத்தில் தான் ஈடுபடணும். நல்லதையே எப்போதும் நினைக்கணும். சீலவிருத்தை, நல்லவாளோடையே எப்பொழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இங்கே வால்மீகி சொல்றார், சீலத்தில் பழக்க வழக்கங்களுக்கு சீலம்னு பேர். நல்ல பழக்க வழக்கங்களுடைய யஜ்ஞயாகங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஸ்வாமித்ராதிகளோட ஸ்நேகமாம் பகவானுக்கு. சீலவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி, யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டங்கள்லாம் பண்ற வசிஷ்டாதிகளோட பழக்கமா. வயோ விருத்தைஹி, வயசுல முதிர்ந்தவர்களானே சுமந்திரன் சித்தார்த்தன் அவளோடெல்லாமும் பழக்கமா. ஷீலவிருத்தைர் ஞானவிருத்தம், ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுப்பார். நமக்கு வாழ்க்கைக்கு அது பெரிய ரசனாக ஆகும்.
ஷீல விருத்தை ஞான விருத்தை வயோ விருத்தைஷ்ட சஜ்ஜனைஹி, எல்லாரும் சாதுக்கள். கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யம் தரேஷ்வபி, ஒரு நாளும் நவிருத்த கதா ருச்சிஹி அப்படின்னார் வால்மீகி. வேண்டாத பேச்சு பேச டைமே கிடையாதான் ராமனுக்கு. விருத்தமான பேச்சே பேச மாட்டாரா, நெகட்டிவான பேச்சே ராமனிடத்துல கிடையாது அப்படிங்கிறார் வால்மீகி. எந்த ஜீவராசிகளையும் அவமதிக்க மாட்டானாம் ஸ்ரீராமன். நச்ச அவமந்தா பூதான, காலத்துக்கு ஒரு நாளும் வசப்பட மாட்டாராம். நச்ச காலவச அனுகா, ஒரு காரியத்தை செய்யணுமானால் மனசால முன்பே செஞ்சு அதை செஞ்சு வச்சுடுவாராம். ஆய கர்மன்யுபாயஜ்ஞா சந்திருஷ்டவ்ய கர்மவிது, சம்பாத்தியத்திலையும் நல்ல தேட்ட உடையவராம் ஸ்ரீராமர். செலவும் எண்ணிதான் செலவழிப்பாரா, வியயம்னா செலவு. சந்திருஷ்டவ்ய கர்மவிது, அளவோடு கூட தான் செலவழிப்பார். நேரத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார். பகவோன்றுப கல்யாண குணாகான்னு விட்டார். இன்னும் பல குணங்கள் இருக்கு ராமனுக்கு, கல்யாண குணங்கள் அது லோகத்துல பார்க்க முடியாது. அந்நியபார்த்திவ துர்லபைகி, யாரிடத்துலையும் பார்க்க முடியாது இது மாதிரி ஆத்ம குணங்களுடைய ஸ்ரீராமன். அவனுக்கு, அந்த ராமனுக்கு தன் புத்திரனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் மெனக்கட்டார். ஜனங்கள் எல்லாம் தண்டோரா போட்டு வீதிக்கு வரவழைச்சு, அயோத்தியா ஜனங்களே தன்னுடைய மாளிகையிலேருந்து உபரிகையிலேருந்து ஜனங்களை பார்த்து சொல்றார், என் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெண்கொட நிழல்ல இருந்து என்னுடைய தேகம் வார்த்தக்கியத்தை அடைஞ்சு கொடுத்து, என் பையனும் தலையெடுத்துட்டான், அவனுக்கு பட்டாபிஷேக யுவராஜ்யத்தை பண்ணி வச்சேனால் பொறுப்பா அவன் பார்த்துப்பான், நானும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஜனங்கள் நீங்கள்லாம் என்ன அபிப்பிராயப்படுறேன்னு சொன்னதுமே, ஜனோகோகுஷ்ட சன்னாதா மேதினிம் கம்பயன்னிவா இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மஹதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினः ராமம் இந்தீவரஸ்யாமம் சர்வசத்ரு நிபர்ஹணம் பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம் தவ ராஜோத்தமாத்மஜம் தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனஹ க்ஷிப்ரமுதாரஜுஷ்டம் முதா அபிஷேக்தும் வரதா துவமர்ஹசி. ஜனங்கள் கொண்டாடியதை ஆகாசத்துக்கு பூமிக்கும் குதிச்சு பூமியே கம்பம் வந்துடும் போல ஆயிடுதான். பூகம்பம் வந்தா எப்படி அலறுவாளோ அதுபோல ஜனங்கள் சந்தோஷத்தை தெரிவிச்சாலாம். ஆரவாரம் பண்ணி கை கொட்டி ஜனோகோகுஷ்ட சன்னாதா மேதினீம் கம்பயன்னிவா. அவ சொல்றாள், ராஜன்னு உங்களுக்கா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோணல. இந்த அயோத்தியில இருக்கிற நாங்கள்லாம் ரொம்ப காலமா ராமன் எப்ப ராஜாவா ஆவால்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வெறுமனே ஆசைப்படுறதோட இல்லை, இந்த அயோத்தியில இருக்கிற ஸ்திரீக்கள் புருஷால் பாலால் விருத்தா ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே சாயம் பிராதः சமாஹிதாः. ரங்கநாதனோட ஆலயத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா கோவிலும் எல்லையில இருக்கிற காளி வரியன் கார்த்தாலயம் சாயங்காலமும் ஆலயத்துக்கு போறோம். ஏதோ நாங்க நன்னா இருக்கணும், எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னு நாங்க பிரார்த்திக்கிறது இல்லை. சர்வான் தேவான் நமஸ்யந்தி, எல்லா தெய்வங்களையும் வேண்டுறோம், நமஸ்கரிக்கிறோம். என்ன வேண்டுறோம்? ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹா, என் ராமன் ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும். அந்த ராமனுக்கு சீக்கிரம் தசரதர் பட்டாபிஷேகம் பண்ணணும். வைர கிரீடம் சார்த்திண்டு வைர வாழை வச்சுண்டு செங்கோலோட இந்த அயோத்தியில ராமன் நடமாடுறத நாங்க பார்க்கணும். சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ. ராமனுக்காக ரொம்ப காலமா நாங்க வேண்டிட்டு இருக்கோம், பதவிக்கு வரணும், ராமன் ராஜாவா ஆக்கணும்னு. அவன் எப்படி இருக்கான்? ராமம் இந்தீவர சியாமம், அழகான கருன்னு நாகப்பழம் போல இருக்கான். இந்தீவர சியாமம்,
சர்வசத்ரு நிபர்கணம், சகல சத்ருக்களையும் ஒழிக்கக்கூடியவனாக இருக்கான். பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம், அந்த நீலமேக சியாமலமான அந்த வர்ணத்தோடு இருக்கிற அந்த ராமனை நீங்க சிம்மாசனத்துல வச்சு, மனு மாந்தாதிகள்லாம் உட்கார்ந்துட்ட சிம்மாசனத்துல வச்சு வசிஷ்டரை கொண்டு ஜபஹோமங்கள்லாம் பண்ணி தங்க குடத்துல கங்காதி புண்ணிய தீர்த்தங்களை வச்சு ஜபிச்சு வசிஷ்டர் அந்த நீலமேக சியாமலமான வர்ணத்துல விடுற காலத்துல அந்த நனைஞ்ச ராமனை பார்க்கணும்னு நாங்கள்லாம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுருக்கோம். உங்களை ஸ்நானம் பண்ணின அந்த கோலத்தோடு ராமனை பார்க்கணும்னு. ராமம் இந்தீவர ஷியாமம் சர்வசத்ரு நிபர்கணம் பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம் தவராஜோத்தமாத்மஜம். எத்தனையோ உலகத்துல ராஜாக்கள் இருக்காள், அவளுக்கும் யுவராஜாக்கள் குழந்தைகள் இருக்காள். ஆனா ராஜன்னே உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுக்கு போல ஒரு புத்திரன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. ராஜகுமாரால இன்னைக்கு இருக்கிற உலகத்துல உங்களுக்கு ஏத்தா போல ஒரு புத்திரன் ராஜகுமாரன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. தவராஜோத்தமாத்மஜம், அவன் தேவதேவோபமன், அவன் ரங்கநாதனுக்கு துல்லியமானவன் அவன். தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே, அவன் தேவதேவன், தேவாதிதேவன், தேவராஜன் அவன், ரங்கநாதன் அவன். ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம், இந்த ராமனுக்கு நீங்க பட்டாபிஷேகம் பண்றீங்களானால் ஏதோ அயோத்திக்கு மாத்திரமில்லை, இந்த தேசத்துக்கு மாத்திரமில்லை, சர்வலோகத்துக்கும் நீங்க ஹிதத்தை பண்றவராக இருக்க. சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம், அந்த காரியத்தை சீக்கிரம் பண்ணுங்கோ. ஹிதாயனாகா க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம், க்ஷிப்ரம்னா சீக்கிரம். எங்களுக்கு ஹிதமான அந்த ராம பட்டாபிஷேகத்தை ஏதோ இன்னைக்கு பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன், அப்புறம் புது பஞ்சாங்கம் வரட்டும், வசிட்டரை வச்சுட்டு ஒரு 4 நட்சத்திரம் பார்க்குறேன்னு ரொம்ப காலம் அதை தள்ளி போட்டு விடாதீங்க, அறிவிச்ச உடனே பண்ணிவிடுங்க. க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா தோமருஹசி, நாங்கள் எதை ஆசைப்பட்டாலும் நடத்தி வைக்கிறீர்கள் ராஜன் நீங்கள் வரதா, இந்த ராம பட்டாபிஷேகத்தையும் சீக்கிரம் நீங்க நடத்துறதுக்கு உரியவராக ஆவேல் அப்படிங்கிறாளாம் ஜனங்கள். வரதத்வம் அருகசி, நீங்கள் சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவராக ஆவேல். ராமனுக்கு சீக்கிரம் பண்ணுங்கோ. பட்டு சாதரா போத்திண்டு செங்கோலோட ராமனை நாங்கள் பார்க்கணும். பட்டு பீதாம்பரங்களோடு பிரகாசிக்கிற அந்த ராமன் வைர கிரீட்டம் வைர வாளெல்லாம் வச்சுண்டு ராஜ வேஷத்தில் நாங்கள் சீக்கிரம் பார்க்கணும். அதோட இல்லை, பட்டாபிஷேகமானா சாயரக்ஷ ஒரு பட்ன பிரவேசம்னு பண்ணுவேல், பெரிய யானை மேலே வச்சு ராமனை காத்தி வச்சு. அயோத்தியிலே பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா யானை மேலே வச்சு ஒரு தடவை ஊர்வலம் விடுவேல். இச்சா மோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாம் தம், மகதா கஜேனா பெரிய யானை. அந்த யானை மேலே, யானை பெருசா இருக்கலாம், மனுஷன் பூனை மாதிரி இருந்தானா, சின்ன ஆகிருதியா இருந்தா யானை வர்றது தான் தெரியும், அவன் வர்றது தெரியாது. ஆனா ராமனோ ஆஜானுபாகுவாய் இருக்கான், 12 அடி உயரத்தோடு இருக்காள் சுவாமி. யானையும் குஞ்சர சாஷ்டிஹாயனஹான்னார் வால்மீகி. பணமர உயரம் இருக்குமா அயோத்தியில ஒரு யானை, அதற்கு சத்ருஞ்சயன்னு பேரான். அந்த யானை மேலே ராமனை நீங்க உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் ஆன அந்த அவசரத்தோட செங்கோலை கொடுத்து வெண்கூடை குடிச்சு வாத்திய கோஷங்களோட 4 ரத வீதியிலையும் அழிச்சுன்னு வருவேன். இவன் தான் ராஜா ராஜான்னு தண்டோரா போட்டு உள்ள வந்து பட்டாபிஷேகம் பார்க்காதவாளுக்கு வெளியில வீதியில பட்டணப்பிரவேசம் பண்ணி இவன் தான் இன்னிலேருந்து ராஜாவா ஆறார், பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குன்னு தண்டோரா போட்டு அறிவிப்பேன். அப்படி யானை மேல ராமன் வர அழகே நாங்கள்லாம் பார்ப்போம். ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாம் தம் ராமம் சத்ராவிருதானனம், அந்த அழகா குஞ்சலங்கள்லாம் உடையதான கொடையை பிடிச்சின்னு வரத்தே சாயரக்ஷ வேளையிலே அந்த வெயில், இளம் வெயில் ராமன் மேலே படை. அது படாமல் இருக்கிறதுக்காக அந்த கொடைகள் பிடிக்க, அந்த கொடைகளுடைய இடுக்கு வழியாக ஹாரத்தி பண்ணுறா போல சூரிய கிரணங்கள்லாம் ராமன் மேலே பட்டு அந்த சாயரக்ஷ வெயில், இளம் வெயிலே ராமனை நாங்கள் பார்க்க போகிறோம். மகா பிரகாசமாய் பட்டாபிஷேகமான அந்த கோலத்தோடு யானை மேலே வர ராமனே நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட போகிறோம். ராமம் சத்ராவிருத்த ஆனனம், கொடைகளுக்கு இடுக்கு வழியாக ராமனை பார்ப்போம். நாங்கள் கொடைகளுக்கு இடுக்கால ராமனுடைய முகத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம்னு இப்படியெல்லாம் ஜனங்கள் சந்தோஷப்பட்டதும் வசிஷ்டரையும் கூப்பிட்டு நல்ல நாள்
ஜனங்கள் ரொம்ப ஆசைப்படுறாள். சித்திர மாசம் பிறந்துடுது. சைத்திரஸ்ரீமானயம் மாசா புண்ணியா புஷ்பிதகானனா யுவராஜ்யாய ராமஸ்யே க்ஷிப்ரமேவோபகல்பியதான். அறிவிச்சதுலேருந்தே ஜனங்கள் நில கொள்ளாமல் இருக்காள். அதை ரொம்ப நாள் தள்ள வேண்டாம். இன்னைக்கு புனர்வசு, இன்னைக்கு நாளைக்கு புஷ்யமாக இருக்குது, நாளைக்கே பண்ணிவிடலாம் அப்படின்னு தசரதரை சொல்லி, நது கேகய ராஜானம் ஜனகம் வா நராதிபம். 2 பேருக்கு சொல்லலையா ராஜா? 56 தேசத்துக்கும் ராஜா தசரதர். எல்லாருக்கும் சொல்லி தான் பண்ணான். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாரா? 2 பேருக்கு கொடுக்கலையா? ஒன்று கைகை தேசத்து ராஜாவுக்கு கொடுக்கலையா, ஒன்று ஜனகனுக்கும் கொடுக்கலையா? ஏன்னா கொஞ்சம் தூரம் இருக்கு, அவெல்லாம் வரத்துக்கு மெனக்கணும், முகூர்த்தம் ஆயிடும் அதுக்குள்ள. அதனால அவளுக்கு மாத்திரம் சொல்லலையா, பாக்கி எல்லாருக்கும் சொல்லிவிட்டாராம். ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அதுக்கு என்ன, நான் ஜபஹோமங்கள்லாம் பண்றேன்னு வசிஷ்டரும் பூர்வாங்கமான காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சார். சுமந்திரரை கூப்பிட்டு சொன்னார் தசரதர், சபையில சொல்லிவிட்டேன், ஜனங்களுக்கு சொல்லிவிட்டேன், இன்னும் ராமனுக்கு சொல்லலை. நாளைக்கு பட்டாபிஷேக ராமான்னு ராமனையும் கூப்பிட்டு சொல்லிவிடுறேன், சபைக்கு அழிச்சுனுவான்னு சொல்ல. சுமந்திரர் உடனே ராமபவனத்துக்கு போய் சுவாமி அழிச்சுன்னு வரார். தேர்ல ரத வீதியிலே அயோத்தியிலே பிராசாதஸ்தோ ரதகதம் ததர்ஷாயாந்தமாத்மஜம். மாடி மேலேந்து உபரிகையிலேந்து தசரதரும் பார்க்கிறாராம் தேர்ல வர ரதோத்சவம் ஸ்ரீராமனை. ரதகதம் ததர்ஷா ஆயாந்தமாத்மஜம். தன் புள்ளதான் 25 வருஷமா பார்க்குற பையன்தான். ஆனாலும் இன்னைக்கு என்னவோ ரொம்ப அழகா இருந்தாலும் ஸ்ரீராமன். தசரதர் பார்த்து ஆனந்தப்பட்டதே வால்மீகி சில ஸ்லோகங்கள்ல நமக்கு சொல்றார். அன்னைக்கு அயோத்தியில தேர்ல வந்த ராமனை அந்த தசரதர், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எப்படி பார்த்தால் ராமன் எப்படி இருந்தால்ங்கிறது சில ஸ்லோகங்கள். கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதாரிய குணைஃ பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாஃ பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ ந ததர்ப்பசமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹா. கந்தர்வராஜன் போல இருந்தாரா. தேவதைகள் மனுஷாலை விட அழகானவாள், இப்போது யௌவனமாக இருக்கிறவாள், வயசுத்தன வார்த்தக்கியங்கிறதே வாழ்க்கை கிடையாது, மரணமும் கிடையாது, மூப்பும் கிடையாது. தேவர்கள், அந்த தேவர்கள்லையும் ரொம்ப அழகா இருப்பாளாம் கந்தர்வர்கள். அந்த கந்தர்வர்களுக்கெல்லாம் அரசன் ஒருத்தன் இருக்கானான், சித்ராங்கதன்னு பேர். அந்த கந்தர்வராஜன் போல இருக்காளாம் ஸ்ரீராமன். கந்தர்வராஜ பிரதிமம். 12 வயசுலயே ராமனோட பெருமை 56 தேசத்துக்கும் தெரியுமா. கியாத பௌருஷம் விக்யாத பௌருஷம் லோகே விக்யாத பௌருஷம். தாடகை நிகிரகம் பண்ணினார், யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணினார். 56 தேசத்து ராஜாக்களாலையும் தூக்க முடியாத தனுஷை தூக்கி முறிச்சு அந்த வீரத்தை நிலநாட்டினார். லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்துவம். நீண்ட கைகளாம் ஸ்ரீராமனுக்கு. மகாசத்துவம் பூர்ண சத்துவகுணம் நிறைஞ்ச மூர்த்தியாம் ஸ்ரீராமன். ராமனை உபாசிக்கணும்னாலே சத்துவகுணம் அதிகம் இருக்கான். அதனாலதான் லோகத்துல பெரும்பாலும் ராமபக்தாலை விட கிருஷ்ண பக்தால் அதிகம் இருப்பார். ராமபக்தாலும் இருப்பால், நாம நிஷ்டால் நிறைய பேர் இருப்பார். ராமனை வச்சு பூஜிக்கிறதை விட கிருஷ்ணனை வச்சு பூஜிக்கிறதே ஆசைப்படுவார், விரும்புவார். ஏன்னா ராம குணங்கள்ல எல்லாரும் ஈடுபட முடியும். ஆனால் ஜாரணம் ஈடுபட முடியாது, சோரணம் ஈடுபட முடியாது. திருடனுக்கும் ராமாயணம் பிடிக்காது. ஏன்னா இங்கே சத்தியம் தர்மம் இதுதானே சொல்றார். ஜாரன்னா பிறன் மனைவியை நோக்கிறவன். ஜாரனுக்கும் பிடிக்காது, சோரனுக்கும் பிடிக்காதான். இவா ஒரு பெரிய குரூப்பா கலியில ஆக போறார். அவளும் ராமாயணத்தை சேவிக்க முடியாத போயிடும்னா என்ன பண்றது? ராமாயணத்துல எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சோம் ராமாவதாரத்துல. ஆனா இந்த ஜாரனையும் சோகனையும் ஆகர்ஷிக்க முடியலையேன்னு அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினாரா. ஜார சோர சிகாமனையே நமஹா. நானும் ஜாரம் தான், நானும் சோரம் தான். வெண்ணபால் தயிரெல்லாம் திருடி ராசக்கிரீடை எல்லாம் பண்ணி அவளும் ஈடுபடுறா போல எல்லாரையும் கவரணுங்கிறதுக்காக
கிருஷ்ணாவதாரம் பண்ணி அப்படி பகவான் கவர்ந்தா. கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்கும் பிடிக்கும், டக்குன்னு மனசு லயிச்சுடும். ராமாவதாரத்துல லயிக்கணும், அந்த அவதாரம் அந்த கதைகள்னால் சத்துவகுணம் நிறைய இருக்கு. ஏன்னா சத்துவமூர்த்தி ஸ்ரீராமர். தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்தமா தங்ககாமினம், மதம் பிடிச்ச யானை போல அழகான் ஸ்ரீராமன். மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம், பௌர்ணமி சந்திரன் போன்ற முக லாவண்யமா. அதீவ பிரிய தரிசனம், எல்லாருக்கும் பார்க்க திகட்டாத ஒரு ரூபமா, பார்க்க திகட்டாதான் ராமாவதார். ரூப ஔதாரிய குணை, அழகுலையும் கொடுக்கிறதுலையும் கொடையிலையும் ராமனுக்கு நிகர் யாரும் இல்லையா. ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம். மழையே இல்லாத பூமியெல்லாம் காஞ்சு போய் டார் டார்னு பாலம் போல வெடிச்சு பூமி இருக்கிற காலத்துல ஒரு அடமழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷம், அந்த பூமி எப்படி குளிருமோ அதுபோல வீதியில் இருக்கிற ஜனங்கள்லாம் குளிர்ந்தாலாம். கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ, வால்மீகி போல உதாரணம் சொல்றதுக்கு யாரும் முடியாது. கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ நததர்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹ. தசரதரும் இந்த ராமனை பார்த்தால் அயோத்தியா வீதியில் இருக்கிற ஜனங்கள்லாம் ராமனை பார்த்து சொக்கி போறதையும் கண்டார். ஒரு பிதாவா தசரதர் பட்ட ஆனந்தத்தை யாரு சொல்ல முடியும். வால்மீகி கொஞ்சம் அதை சொன்னார். சுவாமி உடனே அப்பா கூப்பிட்டுட்டால் சுமந்திரா என்ன முள்ள ஓட்டுறையிலே சீக்கிரம் போங்கன்னு சுமந்திரரை அவசரப்படுத்துறார். ராஜ தர்பார் வாசல்ல வந்து நின்றுது தேறி. உடனே சுவாமி வரா, சுமந்திரர் முன்னாடி போக சுவாமி பின்னாடி வரா. தசரதரும் தன் ஆசனத்துல வந்து அமரே. வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் இருக்கே, சபை நிறைஞ்சு இருக்கு. எப்படி வந்தான் ஸ்ரீராமனால் அஞ்சலி பத்தரா வராரா, நமஸ்கார பூர்வமாய் அப்பாவை பார்க்க வரார். மரியாதா புருஷோத்தமன் ராமன். நேரம் வந்து நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணோ பிதுஹு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணி. இத்தனை பேர் இருக்காலே சபையிலே, நமக்கு 25 வயசாகிறதேன்னு கொஞ்சம் கூட லஜ்ஜப்படலையா சுவாமி நமஸ்காரம் பண்றதுக்கு. பெரியவாள்னா கட்டாயம் பண்ணணும், அதுல சங்கோச்சப்படக்கூடாது. எனக்கு நமஸ்காரம் பண்ணலையேன்னு வயசானவாள் இப்ப நினைக்கிறா. நமஸ்காரம் பண்றா போல நம்ம இருக்கமாங்கிறத அவாவா யோசிக்க. ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணணுமானால் அதுக்கு என்ன தகுதியோ அதோட நம்ம இருக்கமா. பண்ணா தானே நமஸ்காரம் பண்ண போறார். ஓடி வந்து தசரதருக்கு நமஸ்காரம் பண்ணி கையை கட்டின்னு நிற்க, ராமா உன்னுடைய குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட ஜனங்கள்லாம் யதஸ்த்வயா பிரஜாஷ்சேமாஹ சொகுணைரனுரஞ்சிதாஹ, உன்னுடைய குணத்துல ஆசைப்பட்ட ஜனங்கள் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாள். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் நடக்க போகிறது. வசிஷ்டரும் அதற்கான ஜபஹோமங்கள்லாம் பண்ண போறாள். பூர்வாங்கமாய் உனக்கும் ரக்ஷாபந்தனங்கள்லாம் உன் கிரகத்துக்கே வந்து பண்ணுவார். அவர் எப்படி சொல்றாரோ அந்த விரதங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணு ராமா. தஸ்மாத்வம் புஷ்யயோகேனே யுவராஜ்யம் அவாப்னோஹி, நாளைக்கு நீ யுவராஜ்யத்தை அடைய போறே. பெரிய பதவிகள் வரத்தே ராமா, இன்னும் கொஞ்சம் வினயமாக இருக்கணும் ராமா. பூயோ வினயமாஸ்தாயே பவநித்யம் ஜிதேந்திரியா, இன்னும் வினயத்தை நீ கை கொள்ளு ராமா. நீ ஏற்கனவே வினய சம்பத்து உடையவன் தான், ஆனாலும் ஸ்தானங்கள் அந்த வினய சம்பத்தை அசைச்சு பார்க்கும். அது ஒரு நாளும் முற்றுடாதே, அடக்கத்தோடு இருன்னு தசரதர் இப்படி எல்லாம் சொல்லி ராமனை அனுப்ப சபையும் களைச்சுட்டார். சுமந்திரரையும் கொண்டு ராமனை ராமபவனத்தில் விட்டுட்டு வந்துடுன்னு விட்டார். ராஜகரத்தில் ஒரு அழகு, ஒரு தடவை ஒரு வேலையை சொன்னாலானா செய்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். செஞ்சுட்டு வந்து செஞ்சுட்டேன்னு சொல்லுவார். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல ராஜகரத்தில் ஒரு அழகு. சுமந்திரர் வந்து திரும்பி ராமனை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு தசரதர்கிட்ட சொல்றார். இப்போ ஏகாந்தமாக இருக்கார் தசரதர். உடனே சுமந்திரரை கூப்பிட்டு சொல்றாள், சுமந்திரா திருப்பி போய் ராமனை அழிச்சுன்னு வா. சபையில் சொல்ல முடியாதது சிலது இருக்கு, என் மனசில் அதை சொல்லணும். கொஞ்சம் ராமன்கிட்ட தனிமையாக பேசணும், நீ போய் அழிச்சுடுவான்னா.
சுமந்திரர் திரும்பி இப்போதானே கொண்டு விட்டு வர சொன்னேன், சும்மா சும்மா அன்பறையிலேன்னு சுமந்திரன் கேட்கலையா? இப்போதானே வந்துட்டு வந்தேன், சும்மா சும்மா கூப்பிடுறாரே அப்பான்னு ராமனும் கேட்கலையா? எத்தனை தடவை அப்பா கூப்பிட்டா என்ன, எத்தனை தடவை வந்தா என்ன? வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு பகலும் ராத்திரியும் நினைச்சு கவலைப்பட்டு அதற்காகவே சொத்து பத்தை சேர்த்து வச்சு அதனுடைய க்ஷேமத்தை எப்பொழுதும் கோர்ற மாதா பிதாக்களுக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணினாலும் ஈடாகாது. ஜீவத்தோரு வாக்கிய கரணாத்து அப்படின்னார் மனு. அப்பா என்ன சொல்றாலோ யோசிக்காம அதை செய்ய. ஸ்ராத்தாதிகளை ஸ்ரத்தையாக பண்ணணும். மறைஞ்சதுக்கு அப்புறம் பிரத்யப்தம் பூரி போஜனாது. கயையில போய் ஒரு ஸ்ராத்தம் பண்ணிட்டு வரணும். கயாயாம் பிண்டதானாஞ்ச திரிவிஃப் புத்திரஸ்ய புத்திரதா அப்படின்னார் மனுஸ்மிருதியில. சுமந்தரர் போனதுமே திருப்பியும் வராராம் ஸ்ரீராமன். அப்பா கூப்பிட்டாருனதும் அதே போல பரபரந்துட்டு வர வந்து திரும்பவும் நமஸ்காரம் பண்ணாராம். ஆச்சரியம். வால்மீகி ராமனும் நமஸ்காரம் பண்ணதை அழுக்கல்ல, அதை எழுதுறதுக்கு வால்மீகியும் அழுக்கல்ல. சுவாமி நமஸ்காரம் பண்றால் ராமனும் அதை வால்மீகியும் விடாம எழுதுறா. திருப்பியும் வந்து நமஸ்காரம் பண்ணி வந்தே சரணோ பிது ததர்ஷ பிதரம் தூராதி பிரணிபத்திய கிருதாஞ்சலி. வால்மீகி சொல்றார், அங்க அப்பா இருக்காருன்னா இங்கேயே இடுப்புல துண்டை கட்டின்னு சாப்பிட்டாங்கம்மா நமஸ்காரம். அப்படி ஒரு பிதிருபக்தனாம் ஸ்ரீராமன். ததர்ஷ பிதரம் தூராத்து, இன்னும் கிட்டக்க வந்துடல அப்பாட்ட. பெருமாள் அங்க வரார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துல வீதியில உடனே வீதியிலேயே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவா. அது பெருமாள் நமஸ்காரம் பண்ணா ஆச்சரியம் இல்லை. பெருமாள் உற்சவம் தான் பார்க்க வந்திருக்காள், நமஸ்காரம். நம்ம க்ஷேமத்தை கோர்ற அப்பாட்ட அது மாதிரி ஒரு விசுவாசம் வரணுமே, எல்லாருக்கும் வந்து விடுறதா அது. ததர்ஷ பிதரம் தூராது. எந்த பெருமாளை பார்த்தா எல்லாரும் லோகங்கள்லாம் நமஸ்காரம் பண்றதோ அந்த ரங்கநாதன் இங்க ராமாவதாரம் பண்ண காலத்திலே தசரதர் எட்டி இருக்கிறத பார்த்தா கூட உடனே தலைக்கு மேல கையை வச்சிருந்து பிரணிபத்திய கிருதாஞ்சலி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அஞ்சலியோடையே அப்பாட்ட வரா. நமஸ்காரம் பண்ண கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ண பையனை தூக்கி தசரதர் சிலதெல்லாம் சொல்றா. ராம விருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகாமயேப்சிதா அன்னவத்பிஹ் கிருதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தக்ஷிணைஹி ஜாதமிஷ்டமபத்யம் மே त्वमद्यानुपमं भुवि दत्तमिष्टमधीतञ्चे மயா புருஷசத்தமா. ராமா, இந்த சூரிய வம்சத்துல என்ன போல வாழ்ந்தவனும் கிடையாது, இனிமே வாழ போறவாளும் தெரியல. ராமா, தீர்காயுஷா 60,000 வருஷம் இருந்தேன். ராம விருத்தோஸ்மி தீர்காயு. என் மனசுல சிலதெல்லாம் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் உன்னை திருப்பி அழைச்சேன். 60,000 வருஷமும் ஏதோ இருக்கணுமேன்னு இல்லை. புக்தா போகா மயப்சிதாக, இஷ்டம் போல சாப்பிட்டேன்னு இஷ்டம் போல போகங்களை அனுபவிச்சேன். நிறையா யாகங்கள் பண்ணி யஜ்யங்கள்ல அன்னதானங்கள்லாம் பண்ணினேன். அன்னவத்பிஹ் கிருதுஷதை, ஏதோ பிறந்தார் இத்தனை வருஷம் இருந்தார் போனார்னு கெசட்ல எழுதுறா போல நான் வாழலை. பிறந்ததை ஒரு ஊர்ல எழுதுவாள், அப்புறம் மறைஞ்சதை ஒரு ஊர்ல டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாள். அது மாதிரி வாழலை நான். அன்னவத்பிஹ் கிருதுஷதைஹி, எத்தனை யாகங்கள் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதுல எத்தனை அன்னதானம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி, நிறைய தட்சிணா தானம் பண்ணியிருக்கேன். வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் சொல்லுவா. ஜாத்தமிஷ்டம் அபத்தியம் மே. ராமா, எல்லாம் நீ பிறக்கிறதுக்காக பண்ணேன்டா ராமா. எனக்கும் ஒரு புள்ள பிறக்குமான்னு அத்தனை தான தர்மங்கள் பண்ணினேன்னு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு தான தர்மம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு புள்ள பிறந்தாருன்னு இல்லாம ரங்கநாதன் எப்படி கொடுத்தான்னு தெரியுமா எனக்கு ஒரு புள்ளையே. இந்த உலகத்திலேயே புள்ளேன்னு பிறந்தா தசரதருக்கு பிறந்தா போல பிறக்கணும்னு எல்லாரும் காதுபட பேசுறா போல ஒரு பிள்ளையை கொடுத்தாண்டாரா ரங்கநாதன். தொமத்ய அனுபமம் பூவி, இந்த பூமியிலேயே உனக்கு நிகரான பிள்ளை யாரும் கிடையாதுடா ராமா. அதை சொல்ல வேண்டாமா அப்பா, நான் சொல்றேன். ஜாத்தமிஷ்டமபத்யம் மே त्वमद्यानुपमं भुवि दत्तमिष्टमधीतञ्चे மயா புருஷசத்தமா. நான் எது ஆசைப்பட்டாலும் ரங்கநாதன் நடத்தி வச்சிருக்கார். இது பர்யந்தம் எனக்கு எந்த குறையும் வந்தது. எனக்கு ஒரே ஒரு குறை, அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ராமா. சாயரக்ஷன் 4 மணிக்கு பேசிட்டு இருக்கா. ராமனிடத்துல 60,000 வருஷம் வாழ்ந்தவர். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் அவர் வசிஷ்டர் வச்ச முகூர்த்தத்திலே உன்னை மனுமாந்தாத்தா உட்காந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு எனக்கு பர்யந்தம் எந்த சிம்மாசனத்திலே எந்த சபையில் அபிஷேகம் நடந்ததோ
நாளைக்கு வசிஷ்டர் உனக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த நனைஞ்ச தலையை நான் பாப்பேனோடா ராமான்னார். ஹோன்னு அழகார். நகிஞ்சின் மம கர்த்தவியம் தவான்யத்ராபிஷேச்சனாதி. எனக்கு என்னமோ தோன்றது ராமா, உன் அபிஷேகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு தோன்றது அப்படிங்கிறார். 60,000 வருஷம் இருக்கார், நன்னா தான் இருக்கார், ஆரோக்கியமாக தான் இருக்கார். ஆனாலும் தசரதரை பார்த்து சொல்றார், தசரதர் ராமனை பார்த்து சொல்றார், நாளைக்கு உன் பட்டாபிஷேகம் பார்ப்பேனோ மாட்டேனோ எனக்கு தெரியல, என் மனசுக்கு படலைங்கிறார். மகாபுருஷாளுக்கு தெரிஞ்சுடும். நகிஞ்சின் மம கர்த்தவியம் தவான்யத்ர அபிஷேச்சனாது. ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றேன், இன்னும் கவலைப்படாதீங்கன்னு சுவாமி சமாதானப்படுத்துறார். பாப்பேல்னு சொல்லலை, இப்படி எல்லாம் மனசை வருத்தப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறார். உடனே அதுக்கப்புறமும் தசரதர் சொல்றார், அவசர அவசரமாக நான் ஏற்பாடு பண்ணேன், ஏன் தெரியுமா, கவலையோடு தான் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே பரதன் வரத்துக்குள்ளே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பண்ணுறேன் அப்படிங்கிறார். விப்ரோஷிதஷ்ச பரதா, பரதன் வரத்துக்குள்ளே உனக்கு பண்ணிவிடணும்னு அவசரமாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டாரா ராமான்னார். சுவாமி சொன்னால் அது என்னத்துக்குன்னால், பரதன் நல்லவன் தான், ஜேஷ்டானுவிருத்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா, அவன் தன்னடக்கம் உடையவன் தான், தர்மாத்மா தான். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் ராமா, 60,000 வருஷம் வாழ்ந்த அப்பா சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. என்னென்னால் இன்னைக்கு இருக்கிற மனுஷால் நாளைக்கு அப்படியே இருப்பாள்னு நம்பாதேன்னாராம் தசரதர். கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மே மதிஹி. நான் கண்ட அனுபவத்தை உனக்கு சொல்கிறேன்டா ராமா, இன்னைக்கு இருக்கா போலேயே மனுஷால் என்னைக்கு இருப்பாள்னு யாரையும் நிரந்தரமாக நம்பிவிடாதே. மனுஷ சித்தம் ஒரே போல இருக்கா. உனக்கு ராஜ்யம்னு ஏற்பட்டதும் பரதன் மனசு கூட மாறலாம். உன்னை அனுவர்த்திக்கிறவன் தான், தர்மாத்மா தான். சொத்துன்னு வந்துட்டா தானே தெரியும், அவளுடைய முகம் அப்பதானே வெளிப்படும். பரதனை இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் தசரதர். ஆனால் இந்த இடத்துல இவர் சொன்ன விஷயம் ரொம்ப உயர்ந்த விஷயம். அதை பரதனுக்காக சொன்னதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனாலும் தசரதர் சொன்னது 100க்கு 100 சத்தியம். லோகத்தை பார்த்தா தெரியறதே அப்படி தானே இருக்கா. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாள், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாள், நேத்திக்கு ஒரு போல இருக்காள், இன்னைக்கு ஒரு போல இருக்காள். இதெல்லாம் பார்க்கறதே என்ன தெரியறதுன்னால் ராமாயணம் சத்தியம்னு இன்னொரு தடவை தெரியறது. ராமாயணம் வால்மீகி சொன்ன சொல்லலாம் சத்தியம்னு தெரியறது. என்ன சத்தியம்னால், மனுஷால் ஒரே போல இருக்க மாட்டாள், அவ மனசு மாறிண்டே தான் இருக்கு. கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மே மதிஹி. ஒரு போல இருக்காதே மனுஷ சித்தம். நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கோ, பரதன் நல்லவன் தான் சுவாமி சமாதானப்படுத்த. அதெல்லாம் எனக்கும் தெரியும் ராமா, ஆனாலும் என்னமோ என் மனசுக்கு பட்டுது, அதனால தான் சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணேன். நீ வசிஷ்டர் சொன்னபடி யதோக்தமாக ஜபஹோமம் பண்ணு, விரதங்களை அனுஷ்டானம் பண்ணு, உபவாசம் இரு, ரங்கநாதனை பிரார்த்திச்சுக்கோ, நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டார் தசரதர். சுவாமி நேர கௌசல்யினுடைய அரண்மனைக்கு வரா. ரங்கநாதனை ஆராதிச்சுட்டு இருக்கிற கௌசல்யை வந்து நமஸ்காரம் பண்ண, கௌசல்யா சொல்கிறாள், ராமா இது மாதிரி அப்பா உனக்கு பண்ணுவார்னு நான் ஆச்சரியப்படலடா ராமா. ஏன்னா உன்னை போல ஒரு புள்ள யாருக்கு கிடைப்பா, உன்னை போல ஒரு குணவானாக இருந்தால் கட்டாயம் அப்பா நல்லதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நீ செய்வா. எல்லாத்துக்கும் மேலே ராமா, நீ பிறந்த அன்னிக்கே வசிஷ்டர் எனக்கு சொல்லியிருக்கார், கல்யாணே பத நக்ஷத்ரே மயி ஜாதோசி புத்திரகா ஏனத்வயா தசரதா குணைராராதிதः பிதா அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயமிக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வம் சம்ஸ்ரேஷ்யதி. நீ கல்யாண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னு எனக்கு வசிஷ்டர் நீ பிறந்த போதே உன்னோட லக்னங்கள்லாம் குறிச்சுட்டு சொன்னார். உயர்ந்த லக்னம் அம்மா, உயர்ந்த முறையில் அமைஞ்சிருக்கு ஜாதகம், உயர்ந்த நட்சத்திரம் புனர்வசூல வந்து பிறந்திருக்கான். கல்யாணே பத நக்ஷத்ரே, மரணயோகமே கிடையாது புனர்வசுக்கு. அது என்ன கிழமை வந்தாலும் என்ன திதியில் வந்தாலும் புனர்வசு வந்துடுதுன்னா யோகம் பார்க்க வேண்டாம். அன்னைக்கு என்ன அசுபமாக இருக்காது, ஒன்றும் அமிர்த யோகமாக இருக்கும், இல்லை என்ன சித்த யோகமாக இருக்கு. அதுக்கு தான் கல்யாண நட்சத்திரம்னு பேர். கல்யாணே பத நக்ஷத்ரே மைஜாதோசி புத்திரகா, என் வயத்தில் வந்து பிறந்தியடா ராமா அப்படிங்கிறார். இது மாத்ருபாவம். மைஜாதோசி, அம்மா சொல்லுவாள் வயத்தை பிடிச்சுன்னு, என் வயத்தில் பிறந்தியே, இந்த வயத்தில் தானே 10 மாதம் இருந்தேன் அப்படின்னு கேட்பாள். இதுக்கெல்லாம் அர்த்தம் ஒரு மாதாவாக இருந்தவாளுக்கு தான் புரியும், சாமானியாளுக்கு என்ன புரியும், புருஷாளுக்கு என்ன புரியும். மைஜாதோசி புத்திரகா ஏனத்வயா தசரதா, நீனும் தசரதர்கிட்ட அப்படி ஒரு அன்பை சம்பாதிச்சுட்டு இருக்கேன்.
குணத்தினால. குணைஹி ஆராதித பிதா, அவர் சொன்னபடியே இந்த இக்ஷ்வாகு ராஜ்யம் உனக்கு அமோகமாக கிடைக்கும். அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி. இந்த இக்ஷ்வாகு ராஜ்யம் உன்னை விரட்டிண்டு விரட்டண்டாராமாங்கிறார். புத்திரத்துவம் சம்ஸ்ரயிஷ்யத்தின்னார். உன்னை விரட்டிண்டு விரட்டம்னா என்ன அர்த்தம்னால், நீ வேண்டாம்னு பித்ருவாக்கியம்னு சித்திரக்கூட்டத்தில் போய் உட்காந்துட்டாலும் பரதன் சிம்ஹாசனம் சத்திரம் சாமரங்கள்லாம் எடுத்துன்னு ஓடி வரட்டும். சித்திரக்கூட்டத்திலேயாவது பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, திருப்பி அயோத்திக்கு வாங்கோன்னு அவன் கெஞ்சரா போல இந்த இக்ஷ்வாகு ராஜ்யம் சித்திரக்கூட்டம் வரைக்கும் உன்னை தட்டம், நீ வரலேன்னு போனாலும். ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்துவம் சம்ஸ்ரேஷ்யதி. இப்படி எல்லாம் கௌசல்யம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி சீதையிட்டையும் சுவாமி பட்டாபிஷேகம்னு சொல்லி சீதையும் சந்தோஷப்பட வசிஷ்டர் ரக்ஷாபந்தன்கள்லாம் பண்ணி வைக்க ரங்கநாதனை ராத்திரி முழுக்க ஆராதிச்சாள் அப்படிங்கிற அழகான சரித்திரம். சஹ பத்னியா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமதி வாக்யதः சஹ வைதேஹ்யா பூத்வா நியதமானசஹ மஹத்யாயதனே விஷ்ணோ. பெரிய கோவில்ல ரங்கநாதன் ஆராதிச்சார் அப்படிங்கிறார் வால்மீகி. ஆயத்தனம்னா கோவில், மஹத்யாயதனம் அப்படின்னா பெரிய கோவில். பெரிய கோவில் அப்படின்னு பேரு ஸ்ரீரங்கத்துக்கு தான், ரங்கநாதனால தான் பெரிய பெருமாள் அப்படின்னு பேரு, பெரிய விராட்டியார் அப்படின்னு பேர். பிரசாதத்துக்கும் பெரிய பிரசாதம்னு பேர். எல்லாமே பெருசு. அமோகம். சஹ பத்னியா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமத். நாராயணனே சீதையோடு கூட இந்த ரங்கநாதனை ஆராதிச்சார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். நாளைக்கு கைகேயி வரதானம், கௌசல்யம்மா ஆசீர்வாதம், இந்த சரித்திரங்கள். ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்திலே 8வது வருஷமாய் ராமன் நடத்துகிறாள் அமோகமாய். 2 நவாகம். அதில் முதல் நவாகத்தில் இன்னைக்கு சுந்தரகாண்ட பாராயணம், வடமாலை எல்லாம் சாத்தி ஹனுமாருக்கு அங்குலீக பிரதானங்கள்லாம் ஆச்சு. 27ஆம் தேதி ஸ்ரீராமநவமி மகோத்சவம். அன்றைக்கி பல பக்தாளுக்கெல்லாம் அன்னதானம், 1000-2000 பேருக்கு அன்னதானங்கள், பிராமண பூஜனங்கள். ஒரு 50 பிராமணாளுக்கு 50 மூட்டை அரிசி பருப்பு, ஒரு 50 கிலோ பெருமானமான சாமான்கள், மளிகை கரிகாய்கள் தட்சிணையோடு கூட ஒருத்தருக்கு ஒரு 3500 ரூபா பெருமான சாமான்களோடு கூட 50 பேருக்கு ஸ்ரீராமன் கொடுக்குறார். ராமஜனனம் படித்து எல்லாருக்கும் அது ராமார்ப்பணம்னு சமர்ப்பிக்கிறது. அன்னதானங்கள் அது 27ஆம் தேதி. 30ஆம் தேதி மார்ச் 30, 2026 ஏகதின லக்ஷார்ச்சனை. ஒரு 1000 கிலோ போல புஷ்பம், 200 கட்டு துளசி எல்லாம் வாங்கி ராமனுக்கு 25 பேரை கொண்டு 4-5 அர்ச்சனைக்குள்ளே 1-1.25 லட்சம் லக்ஷார்ச்சனை. 7 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே தீபாராதனை ஆகிடும். லக்ஷார்ச்சனை முடிஞ்சு 11-12 மணிக்கு தீபாராதனை ஆகிடும். 30ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்றைக்கி திங்கக்கிழமையாக, அடுத்த திங்கக்கிழமை லக்ஷார்ச்சனை. ஸ்ரீராமனுக்கு ராமசஹஸ்ரநாமத்தினால இப்போ லக்ஷார்ச்சனை. வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிறது நம்ம ஆசிரமத்தில். கோகுலாஷ்டமியாக இருந்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினாலே கிருஷ்ணனுக்கு லக்ஷார்ச்சனை, குருவாயூரப்பனுக்கு. இப்படி அழகாக இங்கே ஸ்ரீராமன் நடத்துகிறார். 2 நவாகம். கோகுலாஷ்டமியாக இருந்தால் 2 சப்தாகத்தோட லக்ஷார்ச்சனை அன்னதானங்களோட ராமன் ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்தில் காவேரி தீரத்தில் தாயார் பெருமாளுடைய ஒரு பிரீத்திக்காக நடக்கிறது. மகாக்ஷேத்திரம்னு சொன்னால் யஜ்யங்கள் பண்ணணும், இது மாதிரி மகா கிரந்தங்கள்லாம் படிக்கணும், புண்ணிய கிரந்தங்களெல்லாம். இதுதான் க்ஷேத்திரத்துக்கு அடையாளம். 4000 திவ்ய பிரபந்தங்கள் பாடுறது, நல்ல ஸ்தோத்திரங்களை பாடுறது, ராமாயணாதி கிரந்தங்களை படிக்கிறது, பகவத்குணம் சொல்கிறது, காலக்ஷேபம் பண்ணுறது. இதுதான் ஸ்ரீரங்க வாசத்துக்கு பிரயோஜனம். அது ராமர் நமக்கு பூர்ணமாக தாயார் பண்ணியிருக்கா. தாயார் பெருமாள் அதை பூர்ணமாக கட்டாட்சிச்சிருக்காள். இங்கே 15-16 யஜ்யங்கள் பண்ண கிடைச்சது பாக்கியம். 5-6 அவகிருத ஸ்நானம் காவேரியில் பண்ண கிடைச்சது ரங்கநாதனுக்கு பிரீத்தியாய். வாஜபேயங்களோட சீனம் முதலிய யஜ்யங்கள். இப்போ ஞான யஜ்யம், ராமாயணம் பாகவதங்கள்லாம் இங்கே ராமாசிரமத்தில் யஜ்யசாலையில் இதுவும் ரங்கநாதனுடைய பிரீதியாக நடந்துருக்கு. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாதி ஹிருதி சாபி விஷேதி ஹரிஸ்வயம் தூ ரதிநாதாயுத துல்ய தேக காந்தி. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோஹ வாக்ஸ்ரோத்ரணேத்ராங்கிரி சுகப்பிரதாயே குஷ்டாதி சர்வோன்னத ரோகஹம்த்ரே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய மகாதேவ 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 महादेव 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 हर नमः पार्वती पतये हर हर जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति।